பழைய ஃபார்முக்கு வந்துட்டார்றா என் தலைவன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு தரமான சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. ரொம்ப நாளாக வந்து பேட்டியே கொடுக்காம இருந்த ஸ்டாலின் அவர்கள் திடீர்னு பத்திரிகையாளர்களை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு. அப்படியாக பத்திரிகையாளரை பார்க்க போகும்போது அங்கே ஒரு பெண் பத்திரிகையாளர் வந்து, ஐயா உங்கள் திமுகவினுடைய பர்கூர் எம்எல்ஏ மதியழகன் அவர்கள் சட்டசபையில் வைத்தே ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. இந்த மாதிரி தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை அதிகரிப்பதற்காக 3 குழந்தைகளை வளர்க்கக்கூடிய அந்த ஒரு பெற்றோர்களுக்கு சில சலுகைகள் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கோரிக்கை ஒன்று வைத்திருக்காரு. அதற்கு உங்களுடைய பதில் என்னன்னு சொல்லி கேட்க, அதற்கு நம்ம தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து, யார் அந்த மதியழகன் அப்படிங்கிற மாதிரியான தோணியில் யார் அந்த எம்எல்ஏன்னு கேட்டிருக்காரு. யார் சொன்னாங்க, என்ன சொல்கிறீங்கன்ற மாதிரி, சட்டசபைக்கும் தனக்கும் சம்பந்தமே இல்லைங்கிற மாதிரி ஒரு பதில் ஒன்று சொல்லியிருக்காரு. ஸோ இந்த வீடியோ தான் சமூக வலைதளங்கள் இப்போ வைரலாக போயிட்டுருக்கு. சரி, இப்ப பர்கூர் எம்எல்ஏ வந்து 3வது குழந்தைகள் பெற்றெடுக்கிறதுக்கு அரசு முன் அவங்களுக்கு உதவ வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சாரு இல்லையா? பர்கூர் திமுக எம்எல்ஏ இங்க வச்சாங்க. சட்டமன்ற ஆமா சார், சொல்லுங்க. எவ்வளவு பிரச்சனை சொல்லுங்க. என்ன இதில் நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் அவர்கள் சட்டசபையில் தான் இருக்கிறாங்க. அவர்களுடைய கோரிக்கைகளை முதலமைச்சர்கள் கேட்டு பரிசீலிப்பது அப்படிங்கிறது அவருடைய தலையாய கடமை. அரசு பதிவேட்டிலையும் இது பதிவு ஆயிருக்குன்றது வேறு விஷயம். ஸ்டாலின் அவர்களும் அங்கே தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் யார் அவங்க எப்போ சொன்னாங்கன்னு கேட்குறதெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கிறது? ஒரு முதலமைச்சர் அவர்கள் அந்த அளவிற்கு வந்து ஒரு அன்கான்சியஸாக இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? இப்போ கூடவே வந்து திமுக வைக்கக்கூடிய ஒரு பெரிய விமர்சனம் அப்படிங்கிறது, மோடி அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பதே கிடையாது, மோடி அவர்கள் வந்து ஊடகங்களை புறக்கணிக்கிறாருன்னு சொல்லுவாங்க. இப்போ ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்குது. மோடி அவர்கள் புறக்கணிக்கிறார் அப்படிங்கிறது நமக்கே தெரிஞ்ச உண்மைதான். இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, என்னைக்காவது ஒரு நாள் விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்கள் சந்திக்க வேண்டியது, அவர்களுக்கு ஒரு 10 கேள்வியை எழுதி கொடுத்துட வேண்டியது, அதற்கான பதிலையும் எழுதி வச்சுக்க வேண்டியது. கேள்வியோட ஆர்டர் மாறினா கூட சொல்லக்கூடிய பதில் மாறிடும். அந்த அளவில் வந்து பார்த்து படித்து பேசக்கூடிய ஒரு தலைவராக இருந்துவிட்டு, எதிர்த்தரப்பினரை பார்த்து நீங்கள் வந்து கேள்விக்கு பதில் சொல்லாமல் அச்சப்படுறாரு மோடின்னு சொல்கிறதெல்லாம் எந்த மாதிரியான நியாயம் அப்படிங்கிறது ஒரு பொதுவான கேள்வி. அதையெல்லாம் தாண்டி ஸ்டாலின் அவர்களை வந்து ஒரு பழைய ஃபார்மில் பார்த்தது அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியான ஒன்று. ஏன்னா ரொம்ப நாளாக வந்து பேட்டி கொடுக்காம மீம் கிரியேட்டர்ஸ்க்கெலாம் ஒரு கான்டென்ட் இல்லாமல் இருந்துட்டு இருந்தாங்க. இப்போ இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு வீடியோ ஒன்று வந்திருக்கு. இது போன்ற ஒரு தொடர்ச்சியாக பேட்டி கொடுக்கணும், மக்களை மகிழ்விக்கணும் அப்படிங்கிறது நாம் அவர் வைக்கக்கூடிய கோரிக்கை.